இதோ நற்கருணையை வீற்றிருக்கிற எங்கள் ஆண்டவரை உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம். இதோ கடந்த மாதம் முழுவதும் எங்களை வழிநடத்தி எங்கள் துன்ப வேலையில் எங்களோடு நிறுத்தி அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்கள் எங்கு சென்றாலும் எங்களோடு இருந்து எங்கள் முன்னும் பின்னும் இருந்து எங்களை காத்தனை அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இதோ உம்மை நோக்கி நாங்கள் எங்கள் கண்களை உயர்த்தி உமக்காக வந்திருக்கின்றோம். உம்மை புகழ்வதற்கும் உம்மை ஆராதிப்பதற்கும் உமக்கு நன்றி வணக்கம் செலுத்துவதற்கும். இந்த தருணத்தை எல்லோரும் உணர உங்களை நான் அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைய நாள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் என்பதை சற்று உணர்ந்து பாருங்கள். இந்த பங்கில் உள்ள மக்களுக்கு வரவேற்போம், ஆனால் இந்த வழிபடுவதற்கு நமக்கு வழி இல்லை. பொதுவாக நாம் கூறுவோம், யாரெல்லாம் அன்னை மரியாதையிடம் செல்கிறார்களோ அவர்கள் இயேசுவிடம் செல்வார்கள், யாரெல்லாம் இயேசுவிடம் செல்கிறார்களோ அவர்கள் அன்னை மரியாதையிடம் செல்வார்கள். அதே போல் இன்று கல்வாரி பலியான திருப்பலியில் பங்கேற்றோம். அதன் பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்கருணையை நம் உள்ளத்திலும் நம் உடம்பிலும் நாம் ஏற்றுக்கொண்டோம். அதனால் நாமும் ஒரு ஆலயமாக மாறியுள்ளோம். பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உட்கொண்டதனால் நாம் அன்னை மரியாதைக்கு தேர்பவனியாக எடுத்து அன்னை மரியாதையுடன் நடந்து சென்றோம், பவனியாக சென்றோம். இப்பொழுது அன்னை மரியாதையிடமிருந்து மறுபடியும் அவருடைய மகனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நாம் வந்திருக்கின்றோம். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் என்பதை சற்று நினைத்து பார்ப்போம். இங்கு வந்திருக்கிற அனைவரும் இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்பொழுது நாம் வேடிக்கையாக கூறுவது, ஆண்டவர் நம் முன் வந்து நின்றால் நாம் என்ன அவரிடம் கேட்போம் என்று. இது உண்மையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் முன் நற்கருணையை வீசுகின்றார். நாம் என்ன கேட்கப் போகின்றோம், நாம் என்ன அவரிடம் உரையாடப் போகின்றோம், நாம் என்ன பேசப் போகின்றோம், அவர் நம்மை இவ்வளவு நாள் வழிநடத்துவதற்காக நன்றி கூறப் போகின்றோமா, அல்லது ஆண்டவரே நம் இருக்கிறார் என்று அவரை ஆராதிக்கப் போகின்றோமா? இதோ இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்றோமே, அதனால் பல துன்பங்களுக்கு நாம் நேரிடுகின்றோம். அந்த துன்பங்களை எல்லாம் நாம் அவரிடம் சொல்லப் போகின்றோமா என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். அவரை உற்று பார்த்து நாம் நம்முடைய மனங்களால் அவரிடம் பேச முயற்சிப்போம். அன்பின் தேவன்
அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவிருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளை எங்களுக்கு விட்டுச் சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.